47வது சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கே வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் எழுதிய தமிழர் தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களின் அரங்காய் எண் 25 பன்மை வெளியீட்டகத்தின் நூலரங்கம் அமைந்துள்ளது. புத்தக திருவிழா நடைபெறும் நாள் ஜனவரி 3 முதல் 21 வரை. இடம் நந்தனம் UMCA மைதானம், சென்னை. அறிவை விரிவு செய்வோம், அனைவரும் வாரீர். தோழர் க. அருணா பாரதி அவர்கள் எழுதியிருக்கிற தமிழின அழிப்பின் ஆரியமும் திராவிடமும் என்கிற இந்த நூலை வெளியிட்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் இன அழிப்பில் ஆரியமும் திராவிடமும் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பதை, இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது வரை, அந்த கடைசி நிமிட செய்திகள் வரை தொகுத்து இந்த நூலினை எழுதியிருக்கிறார். தமிழ் இனத்தை அழித்து இந்தியம், குறிப்பாக இந்துத்துவம் எப்படி ஒரே நாடாக ஆக்கிவிட வேண்டும் என்று துடிக்கிறதோ, அதே போல திராவிடம் தமிழர்களுடைய அடையாளத்தை அழித்து தமிழர்களை அடையாளமற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டினுடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறது என்பதை தோழர் அருணா பாரதி அவர்கள் எளிமையாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு புரிகிற அளவில் தொகுத்திருக்கிறார். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கடை அப்படின்னு சொல்லி, எப்படி வடநாட்டில் இருந்து வருகிறவர்களுக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்களை கொடுத்து அவர்களை இங்கே தங்க வைப்பதற்கான வேலைகளை இந்திய அரசு முன்னெடுத்தது. அப்பொழுது இந்த எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடுமையாக எதிர்த்தது. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு தமிழகத்தில் இருக்கிற ரேஷன் கடையில எல்லாம் வடநாட்டுக்காரங்க ரொம்ப குறைவா ரேஷன் வாங்குறாங்க. அதுக்கு காரணம் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு போய் நெருக்கடி கொடுக்குது தமிழக அரசு, திமுக அரசு. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையும் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்த போது, எதிர்க்கட்சியாக இருந்த போது இவர்கள் கடுமையாக அதனை எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய கல்விக் கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நடைமுறைப்படுத்துவதில் முதன்மையா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது தான் RSSனுடைய அடிப்படை தாற்பயம், தத்துவம். வீடு வீடா போய் உட்கார்ந்து இந்துத்துவ சிந்தனையை பரப்புவது, மூளையிலே செலுத்துவது, இதுதான் அவர்களுடைய தாற்பயம், தத்துவம். அந்த தத்துவத்திற்கு வழிகோலுகிற அளவுல இன்னைக்கு இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நான் முதல்வர் திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், இப்படியான திட்டங்களை எல்லாம் இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கடுமையாக எதிர்த்தார்கள். ஆரம்ப கல்வி, திறனாய்வு, இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையினுடைய சாரம், ஒரு அம்சம். இதையெல்லாம் கடுமையா எதிர்த்தவர்களே இன்றைக்கு ஆதரிக்கிறாங்க. அதே மாதிரி 8 வழிச்சாலையை இவங்க எதிர்க்கட்சியா இருக்கிற போது கடுமையா எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு மந்திரி பொறுப்புல இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மந்திரி ஏவா வேலு அவர்கள் நாங்கள் அப்படியெல்லாம் எதிர்க்கவே இல்லையே என்று மறுக்கிறார். அதே மாதிரி இந்த அதானி துறைமுகம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களுடைய, மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் போகுது. 82க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட போகுது. அப்படிங்கிறதையெல்லாம் முன் வச்சு அந்த அதானி துறைமுகத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அந்த துறைமுகத்துக்கு எல்லா விதமான சலுகைகளையும் செய்து கொடுத்து அதை கட்டுறதுக்கான எல்லா உதவிகளையும் இன்றைக்கு செய்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி சென்னை மாநகரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண ஏழை, திமுக வந்ததிலிருந்து தொடர்ச்சியா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது நடக்குதோ இல்லையோ குடிசைகளை இடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க.
கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷமா ஒரு இடத்துல இருந்து தங்களுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தையும் அதுல வந்து போட்டு ஒரு வீடை கட்டி அந்த அந்த வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை ஒரு நொடியில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. அவங்கள அனாதை போல அகதிகள் போல வந்து ரோட்ல நிக்க வைக்கிறாங்க. சரி, இவங்களை வேற ஒரு இடத்துல தூக்கி வீசுறாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் எங்க உட்காந்து படிக்கும், எப்படி தேர்வு எழுதும், அதற்கெல்லாம் ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து செய்யல. அதுவும் மழை காலத்துல இந்த வீடுகள் எல்லாம் இடிச்சு அவர்கள் எல்லாம் வந்து எங்க போய் ஒதுங்குறதுனே தெரியாம மழை காலத்துல நின்றுட்டு இருக்காங்க. இது களத்தில் யார் நின்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இதுக்கெல்லாம் எதிர்த்து போராடுறது. அதே மாதிரி வந்து குடமுழக்கு, தமிழில குடமுழக்கு நடத்தணும், தமிழில அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து ஐயா பே மணியரசன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்திலே போராடிட்டு வர்றாங்க. அவருக்கு பின்னாடி பல தமிழ் தேசிய இயக்கங்கள் தொடர்ச்சியா வந்து போராடிட்டு வருது. நாங்கள் வந்து தமிழில் இங்கு அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு எழுதி போட்டு தமிழை அவமானப்படுத்தி தமிழர்களை கேவலப்படுத்துறதை விட ஒரு மோசமான விடயம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க பாப்பா. தமிழர் நாடு, தமிழர் கட்டின கோயில், தமிழர்கள் தமிழச்சியும் தமிழர்களும் தமிழனும் போய் சாமி கும்பிட போனா இங்க தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படும் சொன்னா இது என்ன அசிங்கம்? இங்க சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும்னு எழுதி போட்டுட்டு தமிழில் நீங்க வந்து வழிபாட்டு மொழியாக வச்சிருக்கணும். ஆனால் ஆளுகிற இந்த திராவிட மாடல் அரசுகள் தொடர்ச்சியாக அதை செய்வதே இல்லை. தொடர்ச்சியா என்ன செய்யறாங்க, தமிழை இங்க அர்ச்சனை செய்யப்படுங்கிறாங்க. ரைட்டு, தமிழில் அர்ச்சனை செய்வதற்கான அர்ச்சகர்களை நீங்க உருவாக்குனீங்களே, அந்த அர்ச்சகர்கள் அனைவரையும் நீங்க பணி நியமனம் செய்தீர்களா அப்படின்னு கேட்டா தமிழக அரசு அதை செய்யவில்லை. இதற்காக தமிழக அரசு வெட்கப்படணும். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் தமிழ் தேசிய இயக்கங்களை, தமிழ் தேசிய அமைப்புகளை, குறிப்பாக எங்களுடைய தமிழ் தேசிய பெரியார் என்று நாங்கள் போற்றுகிற ஐயா மணியரசன் அவர்களை கேலி கூத்தாகவும் கேலியாகவும் கேள்வி கேட்கிற ஒரு சில பேர் இருக்காங்க, திராவிட இயக்கங்கள்ல இருக்காங்க. அவர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். நாங்க என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோமா? நாங்க சொன்னா இங்க ஏதாவது நடந்துருமா? கோரிக்கை வைக்கிற இடத்துல தான் 1 நூற்றாண்டு காலமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்கள கேள்வி கேட்கணும். சமஸ்கிருதத்துல ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்ல மந்திரம் சொல்லப்படலைங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது நீங்களே எழுப்பணும். திராவிட இயக்கங்கிறீங்க, சாமி இல்லைன்னு சொன்னங்கிறீங்க, பெரியாருங்கிறீங்க, அப்ப நீங்க தானே கேள்வி எழுப்பணும். ஏன் கேள்வி எழுப்பல? அதே போல தமிழில் அர்ச்சனை நடத்தணுங்கிறதுக்காக பயிற்சி கொடுக்கப்பட்டு வாழ்க்கையவே தொலைச்சிட்டு எத்தனை பேர் நிக்கிறாங்க? ஏன் அவங்களெல்லாம் அர்ச்சகர்களா நீங்க நியமிக்கல? எது தடுக்குது உங்களை? அப்போ இது போல பல இப்ப குண்டர் சட்டத்துல வந்து கைது செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த நூல்ல எழுதியிருக்காரு. இந்த ஒவ்வொரு டாபிக்கையும் ரொம்ப அழகா வந்து தொகுத்திருக்காரு. அதனாலதான் எல்லாம் சொல்லிட்டு வர்றேன் நான். குண்டர் சட்டத்துல விவசாயிகள் ஒரு 6 பேரை கைது செய்யறாங்க. குண்டர் சட்டம்னா என்ன? குண்டர் சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு? எம்ஜிஆர் காலத்துல குண்டர் சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னு மதிப்புக்குரிய அமைச்சர் ஏவோ வேலு அவர்களுக்கு தெரியுமா? அல்லது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா? நான் கேட்கிறேன். எங்களுடைய விளைநிலத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு போராடின ஒரு விவசாய தோழர்கள் மீது குண்டர் சட்டம் பாயுதுன்னா குண்டர் சட்டத்தினுடைய நோக்கமே அங்க சிதைஞ்சு போகுது. குண்டர் சட்டம் எதற்கு உருவாக்கப்பட்டதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து பிச்சை போடுறது மாதிரி மிரட்டி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார்ட்டையும் வந்து எழுதி இனி நாங்கள் போராட மாட்டோம்னு கையெழுத்து வாங்கிட்டு ஒரு 6 பேர் மீது இருந்த குண்டர் சட்டத்தை விலக்கியிருக்கிறாங்க. அருள் ஆறுமுகம் என்கிற ஒரு விவசாயியின் மீது திரும்பவும் குண்டர் சட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. இது போல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை ஆதார பிரச்சனைகளா இருக்குது. இன்னைக்கு வந்து வட இந்தியாவில இருந்து ஆட்களை கொண்டு வந்து தமிழகத்தை ஒரு கலப்பினமாக மாற்றுவதற்கு தனித்துவமா இருக்கு இந்தியாவில் தமிழகம் வந்து ஒரு தனித்துவமான மாநிலமா வந்து இருக்கு. இந்த மாநிலத்தை ஒரு கலப்பின மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வடநாட்டில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து குடியமர்த்தி அவர்களுக்கு எல்லா சலுகையிலும் தங்குறதுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்கிறாங்க. மதிப்புக்குரிய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ஐயா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்றாங்க, அவங்க வடநாட்டில இருந்து வந்தவங்க எல்லாம் இங்க வந்து தங்குறதுக்கு வசதியா நாங்க வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியாரை தடுத்து நிறுத்தி நம்முடைய வளத்தை நம்மே அனுபவிக்கணும். 2016 ஐயா மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று இருந்த போது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் தேர்வு எழுதலாம், என்ஆர்ஐ தேர்வு எழுதலாம். அதே மாதிரி பக்கத்து நாடா இருக்க நேபாள் பூட்டான்ல இருந்து வந்து தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் தேர்வு எழுதலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அதை நீங்க எதிர்த்தீங்கல்ல,
நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னு என்ன பண்ணிருக்கணும்? அந்த சட்டத்தை ரத்து செஞ்சிருக்கணுமா இல்லையா? ஆனா நீங்களும் 2021 டிஎன்பிசி தேர்தல் நடத்துறீங்க. அந்த தேர்தலில் அதே மாதிரி வடநாட்டுக்காரன் வந்து தேர்வு எழுதுறாங்க, அதே மாதிரி வெளிநாட்டுக்காரன் என்ஆர்ஐ வந்து எழுதுறான். எல்லாரும் எழுதி தமிழர்களுக்கு வேலை இல்லாமல் செய்யறது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு. இதையெல்லாம் ஆழமா வந்து தோழர் வந்து இந்த நூல்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இலங்கை சிக்கல், இலங்கை அணி வீரர்களை இங்கே மீனவர்கள் உள்ள மீன் பிடிக்க போனால் அவங்கள வந்து அடித்து தூக்கி இப்போ வரைக்கும் சிறையில் தூக்கி வச்சுட்டு இருக்கான். ஆனால் ஜெயலலிதா அம்மா பீரியடில் வந்து அதையெல்லாம் கடுமையாக கண்டித்து இலங்கை வீரர்கள் தமிழ்நாட்டில் வந்து விளையாடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் ஐபிஎல்ல இலங்கை வீரர்கள் வந்து விளையாடுறாங்க, தடுத்து நிறுத்தலை. புரியுதுங்களா? இது போன்ற விடயங்களை எல்லாம் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நூல் கடுமையாக இளைஞர்கள் மத்தியில் வந்து கொண்டு செல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல். இது நேரடியாக ஆரியம் திராவிடத்தை குற்றம் சுமத்துது அப்படின்னு பார்க்க தேவையில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை ஒவ்வொன்றா வந்து பேசிக்கிட்டே வருது. இந்த நூல் ரொம்ப ஆழமாக வந்து பேசிட்டு வருது, ஆதாரங்களோட பேசுது. அதுதான் முக்கியம். தேதி என்ன தரவுகள் இருக்குதோ அந்த தரவுகள் எல்லாம் முன் வச்சு மிக எளிமையாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலை வெளியிட்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தமிழ் தேசிய தளத்தில் இயங்குகிற எல்லோரும் குறைஞ்சபட்சம் இந்த நூலை வந்து கல்லூரி மாணவர்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட கொண்டு செல்வதற்கு நாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழா கலந்து கொண்டதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் வந்து ஒரு ஆய்வு நூல். அதாவது தற்கால சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுது. இது ஆரியமும் திராவிடமும் ஒன்றுங்கிறதுக்கு வந்து அடுக்கடுக்கான சான்றுகள் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, அதில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வின் அடிப்படையில் தான் அந்த சான்றுகள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சான்றுமே வந்து ஆரியமும் திராவிடமும் வேறல்ல, ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிறத வந்து இதில் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அருணபாரதி. சிறப்பாக இந்த நூலை வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரியான பல படங்களும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில தரவுகள், ஆவணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி போய் தேடினா சமகாலத்தில் வந்த நூல் தான் இது. சமகாலத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கனால, இப்போ போய் நீங்கள் இணையத்தில் தேடினால இதுக்குண்டான ஆதாரங்கள் கிடைக்கும். ஆய்வியல் ரீதியாக இந்த நூலை வந்து அருணபாரதி வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய எழுத்து வந்து இதில் வந்து ஆரியத்தையும் திராவிடத்தையும் ஒன்று என்பதை வந்து மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய நூலாக தான் இந்த நூலை பார்க்குறோம். ஏன்னா படிப்படியாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு நிகழ்வை கூட நீங்கள் பார்க்கலாம். இதே தமிழகத்தில் ஒரு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்னா, தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், தமிழக மீனவர்களை சிறைபிடித்தனர், இப்படி தான் சொல்லுவாங்க. இதே அரபிக் கடலில் ஒரு மீனவர்கள் வந்து வேறு நாட்டினர் வந்து கைது செஞ்சாங்கன்னா அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்திய மீனவர்கள் கைது. அப்போ இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழர்களை எப்படி பார்க்குதுன்னா, அவங்களே நம்மளை தனியாக தான் பார்க்குறாங்க. அதை வந்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் மக்கள் புரிய வேண்டிய சிலர் சொல்கிற விதம் இருக்குது. அப்போ தான் வந்து மக்களுக்கு அது எளிதாக புரியும். அந்த மாதிரி இந்த நூலில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தற்கால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு வந்து அருணபாரதி சொல்லியிருக்காரு. இது மிகவும் சிறப்பான நூல். இந்த நூலை வந்து அண்ணன் சொன்ன மாதிரியே எல்லாருமே படிக்கணும். இதை வந்து இப்போ வரக்கூடிய மாணவ பருவத்தில் ஆய்வில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இதை வாங்கி படித்து தெளிவணும். ஏன்னா இதை தெளிஞ்சாதான் திராவிடம்னா என்ன, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிய வரும். அந்த திராவிடத்தோட தெரிகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலமான நூலாக இருக்கும். அதே மாதிரி இந்த பன்மை வெளியினுடைய நிறைய வெளியீடுகள் வந்து இதை சார்ந்தே தான் இருக்குது. இதை சார்ந்தா ஆய்வுகள் நூலாக தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புனைவு நூலாவோ வேறு எதுவுமாக இருக்காது. ஒரு ஆதார அடிப்படையில் தான் எல்லா நூல்களுமே இந்த அரங்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் நேற்று வந்து பார்த்துட்டு போனேன். இன்றைக்கி இந்த வெளியீட்டுக்கு என்னை ஆரம்பித்ததுக்கு மிக்க நன்றி. தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.